உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார், அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு? மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி 7.5 சனியா ரொம்ப ஆரம்பத்திலேயே பயந்த ஒரு விஷயமே என்னென்னா, ஐயையோ 7.5 சனி வந்துருச்சு, இனி நம்ம என்ன செய்ய போகிறோம். காரணம் என்னென்னா, இந்த ஒரு படத்தில் வர மாதிரி உமக்கு 7.5 தொடங்கிடுச்சு ஓய் அப்படிங்கிற மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. இதில் வக்கரமாகிறார் ஜூலை 27 வக்கரம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு தீமையை மட்டுமே செய்யும் கிரகமாக அறியப்படும் சனி தன் நிலையை மாற்றிக்கொள்கிறார். அதாவது நன்மையை தரும் சனியாக மாறுகிறார். சூப்பரான விஷயம் இல்லை இது? இப்போது நமக்கு நல்லவன் நல்லது பண்ணுறதை விட கெட்டவன் நல்லது பண்ணுறது ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, அது இன்னும் நிறைய ரீச் ஆகும், அது நிறையா அள்ளி கொடுப்பார். சனியுடைய கேரக்டர் என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுக்குற மூடுக்கு வந்துட்டார். அப்போ 12 இருந்து என்ன கொடுப்பாருன்னு பார்த்தா, விரயங்கள் பண்ணுங்கிற சட்டத்தை சனி மீற போகிறதில்ல. ஆனால் அது அசுப விரயமா சுப விரயமாங்கிறதுல தான் சாப்டர் இருக்குது பிருந்தா. சுப விரயம்னா என்ன? நமக்கான விஷயங்களை நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கும் போது அது சுப விரயம். நம்ம வீட்டில் நம்ம தங்கச்சிக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு எல்லாம் நல்லது செய்யும்போது அது சுப விரயம், மகிழ்ச்சியான விரயம். அப்போது இந்த மகிழ்ச்சி என்பது எங்கேருந்து வருகிறது? இந்த சனி 12ஆம் இடத்துல நிறைய பேர் வீட்டில் வெறும் சுபச்சத்தம் மட்டும்தான், மங்கள சத்தம் தான் கேட்கும். டும் டும் கல்யாணம், ஒரே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. காரணம், 12ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். 12இல் இருப்பவர் வக்கரம் அடைந்து 2 பார்க்குறார். சனி எப்படி காசு கொடுப்பாரு, மற்றவங்க எப்படி காசு கொடுப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. சனி அப்படியே அள்ளி கொடுப்பார், இந்த எடுத்துக்கோ எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு. ஆனால் 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் சும்மா அப்படி கட்டாயை சாய்ச்சிட்டு வரலாம், அவ்வளோதான். அது தூக்கம், ரெஸ்ட்டு கிடையாது. இது தூக்கம் கிடையாது, சும்மா ரெஸ்ட்டு. அந்த பிஸியில் வச்சுருப்பார். இந்த டிசம்பர் மாதம் வரையிலே ஏ2 முடியும் போது கம்பல்சரி உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். இந்த வருஷம் சாதிச்சிருப்பீங்க. அதான் அதில் ஒரு பெரிய விஷயம். சனி பகவான் அடுத்த 6ஐ பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது காசிப்ஸு, 6ஆம் இடம் என்பது நம்மளுடைய முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ், அது எல்லாத்தையும் சனி பகவான் கிளியர் பண்ணுறார். எப்படி? 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் வியாதி கடன் கஷ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ் ஒன்று தான், எப்பொழுது இந்த இஎம்ஐ சிறையிலிருந்து, எப்பொழுது இந்த பேங்க் சிறையிலிருந்து வெளிவருகிறீர்களோ அன்றுதான் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ துவங்குகிறீர்கள். ஆரம்பத்தில் ஆசையாக இருந்த எல்லாமே பிற்காலத்தில் வட்டி கட்டும்போது வட்டிக்கு கடை வாங்கி அட்டிக்கு வாங்கி கடைசியாக வட்டி வித்த காசு. அந்த மாதிரி இந்த கடன் வாங்காமல் தான் நம்ம அப்பா அம்மா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. நம்ம ஏன் இவ்வளோ பிபி சுகரில் சுற்றுறோன்னா, கடனை ஊருப்பட்டு தான் வாங்கிடுறோம். அதை நிறுத்துங்க, நிம்மதியாக இருப்போம். 6ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. இனி நான் சத்தியம் பண்ணி இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணிக்கணும். அது இந்த சனி பகவான் அந்த மெச்சூரிட்டி கொடுப்பார், எல்லா கடனையும் அடைச்சி விட்டுருவார். ஸோ அதோட அந்த பேங்க்காரங்கள்லாம் பிளாக் பண்ணிடுங்க, இனி உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது அப்படின்னு பண்ணிடுங்க. நம்மளே சேர்த்து வைப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து சனி பகவான் 9ஐ பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். மேசராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது. அதிர்ஷ்டம்னே நம்ம ஆட்கள் உடனே கேட்குறது என்னென்னா, ஓகே குருஜி, ஐ வில் சென்ட் தி லொட்டே நம்பர் அப்படிம்பாங்க. லொட்டே நம்பர் பேர் அதிர்ஷ்டம் இல்லை. நான் அடிக்கடி சொல்வது ஒன்று தான், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்று பொருள். ஒரு விஷயத்தில் இறங்கி வேலை செய்யணும்னு உங்கள் உடம்பும் மனசும் முடிவெடுத்துருச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருதுன்னு அர்த்தம். அப்போது ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதிர்ஷ்டம் வருதுன்னு அர்த்தம். அதுதான் அதிர்ஷ்டமே தவிர மற்ற அதிர்ஷ்டம் இல்லை. 9ஆம் இடத்தை பார்த்து விட்டார். சூப்பராக இருக்க போகிறீங்க மேசராசிக்காரர்கள்.
அடி தூள். இந்த வக்ர காலத்துல, சனி பயிற்சி வக்ர காலத்துல எந்த கோவில வணங்கினா நல்லா இருக்கும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க வணங்கணும்னு தேவையில்லை, உங்களுக்கு தான் நல்லா இருக்கேன். இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு. இந்த காலகட்டத்துல 100க்கு இவர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 92 மார்க், பிரமாதமா இருக்கு. மேச ராசி அன்பர்களுக்கு காலச்சக்கரத்திற்கு முதலிடம். நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், விவேகம், வெற்றி என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் இப்போ சொந்த பந்தத்தால் அதெல்லாம் தொலைத்தவர்கள் என்று சொல்லலாம். ஸோ எதையுமே கொஞ்சம் வில் பவராக இயங்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இயக்கம் எங்கே எங்கே இருக்குது, அதே போல் எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன் அது எங்கேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்காக போராடுவதை விட பிறருக்காக போராடி இந்த பாட்டுக்கு சொந்தக்காரராக நீங்கள் மாறிட்டீங்க. இதான உண்மை. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய மேச ராசி என்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்று உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த சனி பகவான் என்பவர் வக்ரம் அடைஞ்சிட்டாலே உத்திர தாண்டவம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா பிரச்சனையை அதை பெருசாகும், ஒரு போராட்டம் பெரிய பிரச்சனையாகும், அப்படியே வச்சு செய்யும் அப்படிங்கிற உண்மைதான். ஆனால் இந்த வட்டம் அதை அப்படியே நகர்த்தி ஒரு பிரச்சனையை முடிச்சு விடக்கூடிய விஷயம், பெரிய பிரச்சனையை காணாமல் பண்ணக்கூடிய விஷயத்த வக்ரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம்தான் அவருடைய வக்ர நிவர்த்தியாது. ஆனால் நவம்பர் மாதம் வரையும் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா சனி பகவானை குரு பகவான் பார்த்துக்கிருப்பார். ஸோ பார்க்குறனால என்ன நன்மை அப்படிங்கும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்முடைய மேச ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்துக்கிருந்தீங்க, திடீர்னு வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க, திடீர்னு வேலையை விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, இல்லை சூழ்ச்சி ஏற்பட்டுச்சு, இதுக்கு என்ன பண்ணனே தெரியலன்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த குழப்பம் நிவர்த்தியாகி உங்களுக்கான வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் செய்து கொடுப்பார். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கடன் சுமையில் யார் ரொம்ப சிக்கி தவிக்கிறீங்களோ, நம்முடைய மேசராசி என்பர்கள், சார் கடன் சார் ரொம்ப பிரச்சனை சார், முடியல சார், நான் சமாளிக்க முடியல சார் அப்படின்னு யோசித்துக்கிருந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியம் சனி வக்ரம் பெற்ற இந்த நிலையில் உறுதியாக உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை, இந்த வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் முடியல ஐயா சாமி போதுண்டா சாமி அப்படின்னு நினச்சிக்கிருக்க உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங் வரப்போம். உண்மையிலேயே எல்லாருடைய சுமையும் சுமந்தனால தான் மிகப்பெரிய சுமை தாங்கி என்று பேர் வைக்கலாமோங்கிற மாதிரிலாம் உங்கள் மனசுக்குள்ள உங்களுக்கே ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த நிலையில் இருந்து உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இருந்த தடை விலக போகுது, கடன் சார்ந்த பிரச்சனை இருந்த தடை விலக போகுது. ஸோ இரண்டும் உங்களுக்கு டோட்டலாக நிவர்த்தியாகி நீங்களாக உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. சார் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிருக்கேன், ரொம்ப பல தடவை ட்ரை பண்ணிட்டேன் சார், ஆனால் பாயிண்ட்டு ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் மிஸ் ஆகுது. ஸோ இந்த வக்ர நிலையில் நான் முயற்சி எடுத்தால் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உறுதியாக கிடைக்கும். நம்பிக்கையோடு எழுதுங்க, தன்னம்பிக்கையோடு எழுதுங்க. உங்களுடைய முழு மூச்சாக நம்பிக்கையோடு எழுதுனீங்கன்னா நம்முடைய மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டம், அதாவது ஜூலை 27 முதல் டிசம்பர் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக எழுதுங்க. நீங்கள் வேலை வாங்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் உறுதியாக கொடுத்துரும். சரி சார், புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே குரு பயிற்சியில் புதிய தொழில் தொடங்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிங்க. இங்கே வக்ரம் பெற்ற சனி ஏதாவது தொழிலை லாக் பண்ணிடுவாரா, இல்லை தொழிலில் இது தடை வந்துடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு தொழிலில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி,
அது வந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய நபர்களாக இருந்திருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய செயல்பாடாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கிரகம் அற்புதமாக கொடுக்குது. ஸோ நீங்கள் சொந்த தொழில் தொடங்கலாம். ஒரு தொழில் பண்ணியிருக்கவங்க உறுதியாக இன்னொரு தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். அது எப்படி அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10க்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அந்த 10க்குரியவர் வக்ரம் அடைஞ்சிட்டா 2 தொழில் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இப்போ சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு 2 தொழிலை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு கிரகம் கொடுக்க போகுது என்பது உண்மை. சரி சார், இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இந்த கவனம் எப்படி சொல்லுவீங்க, சொல்லாமல் இருக்க மாட்டீங்க, அந்த கவனத்தையும் சொல்லிடுங்க அப்படின்னா, என்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் மட்டும், அதாவது நவம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை மட்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புரியுதா? நீங்கள் யாருக்காச்சும் உங்களுக்கு பிரச்சனை கூட்டா உளுந்தடிச்சு ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறீங்கள, அதை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. என்னை பொறுத்து பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். ஆனால் உங்களால் மாற்ற முடியாதே, ரத்தத்திலேயே ஊர்னி அதை யாருக்காக பிரச்சனை ஓடி போய் மாட்டிக்கிறது, எப்படி அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் மாட்டிக்கிறது. இதான கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருட காலமாக சில மேசராசிக்காரங்களாம் பிறந்திருந்து இந்த வேலையை வச்சுக்கிங்க. ஸோ இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாடு இருந்து தாயகம் திரும்பணும் ஆசைப்படுறவங்களுக்கு திரும்புவதற்கான, அதாவது வெளிநாட்டிலேருந்து உங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் வருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகம் சூப்பராக கொடுக்குது. ஆனால் என்னென்னா, பக்காவாக என்ன பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பக்காவாக எடுத்து வச்சு தான் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு லாக் ஏற்படுத்துவாங்க. ஸோ அதில் கவனமாக இருந்தால் சூப்பர். அதே போல் இந்த காதல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே உங்களுக்கு மோதல் தான் இல்லையா? இந்த மேசராசிக்காரங்களுக்கு அதை பூவை ரசிக்க தெரியும். அந்த ரசனையை சொல்லக்குள்ளேயும் சட்டுன்னு கோவம் வரும். ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் தவறாக பேசும்போது உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு கோவம் வரும் பார்த்தீங்களா, அந்த கோவம் தான். நீங்கள் எப்போயுமே மனசார யாரையும் திட்ட மாட்டீங்க. மனசார கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய நல்ல உள்ளத்துக்கு தான் நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் நிறையா கூடவே இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் கவலைப்படுகின்ற மேசராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரம் அடைந்து எல்லா விதமான மாற்றங்களையும் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்க போகிறார். நிதானமாக இருந்தால் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையாக இருக்கப் போகிறது என்பது உண்மை. மிக அன்பான மனிதர்களாக வாழக்கூடிய மேஷராசி என்பர்களே, வாழ்க்கையில் நேசம் முக்கியங்க, வாழ்க்கையில் புரிதல் முக்கியங்க அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். குடும்பத்துக்காக அயராது பாடுபடுறீங்க, ஆனால் குடும்பத்தில் அதை எக்ஸ்ப்ரோஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி, குறிப்பாக ஆண்களை பொறுத்த வரைக்கும். மேஷராசி ஆண்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வேகம், மேஷராசிக்காரர்களுக்கே வேகம். அந்த வேகம் என்ன பண்ணுதுன்னா, எப்பவுமே பரபரப்பாக உங்களை செயல்பட வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பரபரப்புக்கு நடுவே இப்போ 7.5 சனி ஒரு பக்கம் உட்கார்ந்துருச்சு. மேஷராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே என்னங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லைங்க, வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொன்ன பலருக்கு சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யக்கூடிய நேரம்தான் வக்கர சனி பயிற்சி காலம். 7.5 சனி ஆரம்பித்து 12ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த சனி எப்படிப்பட்டவர், 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரா, வேலை மாற்றத்தை கொடுத்துருக்காரா. சிலருக்கு வேலை மாறி போய் எனக்கு திருப்தியான வேலை கிடைக்கலங்க, நான் என்னமோ நினச்சேன், நான் நினச்சபடி எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிலருக்கு இந்த வக்கர சனி பயிற்சி காலம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஒரு திருப்பு முனையை கொடுக்க போகுது. ஒரு சிறந்த வேலை வாய்ப்பை வக்கர சனி பயிற்சி காலத்திலே மேஷராசிக்காரங்க பெற போறீங்க. ஏன் 7.5 சனிங்கிறது ஒரு கெட்ட காலமா? அந்த சனி வக்கரமடையும் போது -×- ப்ளஸ்ஸா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, கெட்டவன் கெட்டு போகிறான், ராஜயோகம் கிடைக்கிறது. அதுதான் மேஷராசிக்கு. இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும், நெத்தியில் திருநீரை பூசணும், முடிஞ்சா கழுத்தில் ருத்ராட்சத்தை மாட்டணும்,
சித்தர்கள் வழிபாடு செய்ய முடியும்னா சித்தர்கள் வழிபாட்டை செய்யணும். மக்கள் மனிதனை நம்புவதை நான் ஆண்டவனை நம்புகிறேன்னு நம்பி பாருங்க. 7.5 சனி எவ்வளவு நன்மைகளை திறந்து பாருங்க. உங்க வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ நீண்ட நாளா ஒரு அழுக்கு துணியை போல என்னை தூக்கி போட்டிருந்தாங்க என் மூலையில், என் குடும்பத்துலேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி அப்படின்னு ஒரு மனதுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சு பாருங்க. அந்த வருத்தத்தை தீர்க்க வரம் தர வருகிறார் வக்கரச்சனி. நன்மையை தர போறாரு. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், வேலை மாற்றம், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலர் சொல்றீங்க எனக்கு ப்ரமோஷன் வேண்டாம் சார், தேவையில்லாமல் தூக்கி ப்ரமோஷனில் போட்டாங்க, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கு, நான் பழைய நிலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், போனால் எனக்கு நிம்மதி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கும். நீங்கள் விரும்புவதை தரத்தானங்க வக்கரச்சனி வராரு. இந்த காலகட்டத்தில் 10th +1 +2 படிக்கிறீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க, படிப்பில் பெரிய முன்னேற்றம் தெரியும். நிறைய பேருக்கு இடமாற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க சார் நான் சொந்த வீடு வாங்கணும், ஏன் கூட பிறந்தவங்களாம் வாங்கிட்டாங்க, என்னால் வாங்க முடியல சார், சொந்த வீடு நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு இப்போ கூடி வருது. நீங்களே படிக்கிற ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, 10th +1 +2 படிக்கிறீங்க, இப்போ கில்லியாக படிப்பீங்க, நீங்கள் பெரிய அளவுக்கு படிக்க முடியும், நல்ல யோகம். மாற்று மொழிகள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ கிடைச்சிடும். ஒரு தொழில் பண்ணுறீங்க, தொழிலில் நட்டமாகவே போய்கிட்டு இருக்கு, சரியான பணியாளர்கள் கிடைக்கல, இப்போ வேற பணியாளர்கள் கிடைப்பாங்க, சிறப்பாக செய்வீங்க தொழிலை, பெரிய வெற்றி வரும். ஆக சிறந்த காலம் ஒன்று சொல்லுங்கன்னா வக்கரச்சனி காலமாக எடுத்துக்கிடுங்க. நீங்கள் மனசுகளை மட்டும் தியானம் பண்ணுங்க சார். ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய என்று தியானம் பண்ணி பாருங்க, மந்திரத்தை சொல்லி பாருங்க, பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியலாக பெரிய உயர்வுகள் காத்திருக்கு, நிறைய நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க, கெட்டவங்க உங்களை விட்டு விலகுவாங்க, நிறைய நல்லவர்கள் உங்களை சூழ்வார்கள். இது வேலை, தொழில், வருமானம் எல்லாத்திலையும் நன்மை தரக்கூடிய வக்கரச்சனி பயிற்சி காலம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சனி வக்ரத்தன்மையில மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது? இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள், இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அடிக்கடி இந்த ஜோதிட பதிவுகளை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இது வரைக்கும் நிறைய விஷயங்களை அவங்களே கத்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நிறையவே இந்த ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இருக்கு. அதனால இந்த மேஷ ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். எல்லா இடத்துலயும் சட்டுன்னு ஒரு கோபம் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கு. இவர்களால இவர்களினுடைய குணத்தை அப்படின்றது யாருக்காகவும் மாற்ற மாட்டார்கள். எனக்கு அவன் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலதான், அதுக்காக எல்லார்கிட்டையும் ஒரு அமைதியா போகணும், ஒரு பொது இடத்துல நான் ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அந்த மாதிரியாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு குணத்தை உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முதல்ல சனி பகவானினுடைய தன்மை பாத்தீங்கன்னா 12ஆம் இடமான அந்த விரயஸ்தானத்துல இருக்கிறார். விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ர சனியாக மாறுகிறார். வக்ரம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து விரைவாக பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம். அவர் மீன ராசியில தான் இருக்க போறார். தன்னுடைய பாகை கணக்குகள்ல ரிவர்ஸ்ல போகக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த சனியினுடைய வக்ரம். இப்போ இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு 12ஆம் இடத்துல விரய வக்ர சனியாக இருக்கிறார். இந்த விரய வக்ர சனி மிக அதிகமான ஒரு விரயங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். எல்லா இடத்துலயும் சில கடன் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகப்படியாக கடன் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த குடும்பம் ரீதியான சில செலவுகளை தவிர்க்க முடியாமல் செய்யறதுக்குண்டான ஒரு காரண கட்டமாக தான் இந்த 4 மாத காலம் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சில விஷயங்கள்ல விரைவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவா கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை ரீதியான வளர்ச்சிகள்ல நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா வக்ர சனி அவருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானத்தை பார்க்கும்
பார்க்கும்போது இதுவரைக்கும் வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 4 மாதத்துல விரைவாக ஒரு வேலை ரீதியான ஒரு அமைப்புகள் அப்படின்றது கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த இடத்துல அந்த வேலையில நிறைய வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த வக்ரத்தன்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கும்போது தடைப்பட்ட வருமானங்கள் அப்படின்றது கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த சனி இது வரைக்கும் ரொம்ப ஸ்லோ மோஷனா எனக்கு பாத்தீங்கன்னா வர வேண்டிய பணம் எதுவுமே வரமாட்டேங்குது, எனக்கு வர வேண்டிய ஊதிய உயர்வு வரமாட்டேங்குது, எனக்கு வர வேண்டிய சில சொத்து தகராறுல இருக்கக்கூடிய சில தீர்வுகள் வரமாட்டேங்குது இப்படின்னு சொல்லக்கூடிய எதெல்லாம் வராம தடைபட்டு இருக்குதோ அது எல்லாமே இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தீர்வை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாத காலகட்டத்திற்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விரய சனி செலவுகளையும் கொடுத்து அதற்குண்டான நிவர்த்திகளையும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். இந்த சனி பகவான் இந்த விரய சனி பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு 7.5 சனியினுடைய முதல் கட்டம். இந்த முதல் கட்டம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரியாக எந்தெந்த விஷயத்துல எல்லாம் இவர்களுக்கு நல்லதை கொடுக்க முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாத்தையுமே அந்த சனி பகவான் அவரினுடைய பார்வையின் மூலமாக தான் கொடுக்க போறார். அந்த பார்வைப்பட்ட இடம் எல்லாமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய தன குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து உங்களுடைய 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால இந்த 3 இடத்துலயும் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அப்படின்றது மிக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு தருணம். பணம் வருவாய்கள் மிக அதிகமாக கூடிய ஒரு தருணம். லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை ரீதியான உயர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வேலை விட்டுட்டு நான் போய் தொழில் செய்யலான்னு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ கொடுத்துருவார். இந்த வக்ரத்தன்மை 4 மாதங்களுக்கு தான் இருக்க போகுது நேயர்களே. அதை மாத்திரம் நீங்க மனசுல கொண்டு சில விஷயங்கள்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதுல நீங்க கொஞ்சம் ஹோல்ட் டவுன் பண்ணி செயல்பட வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு. எனக்கு தான் எல்லா வாய்ப்பும் வருது, ஏன்னா மேஷராசி என்பர்கள் எடுத்தோம் கௌத்தோன்னு முடிவு எடுத்துட்டு ஒரு உயரத்துல இருப்பாங்க, அங்க இருந்து கீழே வர்றதுக்கும் பயம். அடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பயப்படுவாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களை, அதாவது நுனிப்புள்ள ஆய்ந்த மாதிரி தான் சில விஷயங்களை இந்த மேஷராசி என்பர்கள் செய்வாங்க. ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையோடு செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த நேரம் கிடையாது. அதே மாதிரி அந்த உழைப்பை மட்டுமே நம்புறதுனால சில விஷயங்கள்ல இப்படி இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நான் சொன்ன மாதிரி நீங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை செய்யக்கூடாது. அதை செய்யறதுக்கு நீங்க சில கால அவகாசம் அப்படின்றது தேவை. ஏன்னா இப்போ உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்க போறார். அதே இடத்துல அந்த தொழில் வாய்ப்புகளை அழிக்கிறதுக்கு அடுத்து டிசம்பர் மாதத்துல இருந்து நம்ம ராகு பகவான் நிழல் கிரகம் வந்துகிட்டே இருக்கிறார். அதனால தொழில் வாய்ப்புகளை கொஞ்சம் கொடுத்தாலும் அதுல ரொம்ப ஸ்லோ டவுனா நீங்க செய்யறதுதான் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. அடுத்து வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இடம் மாற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்துல செஞ்சுக்கலாம். இடம் மாற்றம் அப்படின்றது வேலை மாற்றமாக இருக்கலாம். வேலை மாற்றம்ன்றது அத்தியாவசியமாக இருந்தாதான் நீங்க பண்ணணுமே ஒழிய தேவையில்லாம அந்த வேலை மாற்றத்தை பண்ணக்கூடாது. அடுத்து இடம் மாற்றம்ன்றது ரொம்ப நெசசரி. அந்த இடம் மாற்றம் தான். ஏன்னா உங்களுக்கு அடுத்து இந்த சனி பகவான் உங்களுடைய ஸ்தானத்திற்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு வரும்போது இந்த இடம் மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்டு கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த சனி
சனி பகவான் இப்போதைக்கு எந்த முடிவுகளையுமே தரமாட்டார். உங்களுக்கு இந்த விவாகரத்து வழக்குகள் இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்க மாட்டார். ஏன்னா சனி வக்ரமாக இருக்கும்போது சில இடத்துல இவங்களுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய செயல்கள் பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இவர்களினுடைய செயல்களையும் எண்ணங்களையும் பார்த்து, மேஷராசி என்பவர்களினுடைய செயல்களையும் எண்ணங்களையும் பார்த்து நிறைய பேர் கோபப்படுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கே ஒழிய அங்க சமாதானம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு குறைவாக இருக்கு. அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இருந்து, கடன் சம்பந்தப்பட்டது, அடுத்து குடும்பம் சம்பந்தப்பட்டது, அடுத்து பாத்தீங்கன்னா விவாகரத்து சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான வழக்குகள்ல இருந்து வெளிவருவதற்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த 4 மாத காலகட்டம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் சனிக்கிழமையும் 3வது சனிக்கிழமையும் நீங்க ஒரு எள்ளு தீபம் போடணும். 9 எள்ளு தீபம் போடுங்க. எள்ளு தீபம் போடும்போது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அதாவது நவக்கிரக கோயில் இருந்தது அப்படின்னா தாராளமா அங்க போய் போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல துர்க்கை அம்மனுக்கு நீங்க போடலாம். துர்க்கை அம்மனுக்கு போய் எள்ளு தீபம் போடாதீங்க, நார்மலா நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நான் எள்ளு தீபம் சொல்லிட்டு வீட்டையே ரகலை பண்ணக்கூடாது. பண்ணிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் அங்க அது மூலமாகவே இறங்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இதுல மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருந்து முதல் சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை அப்படின்ற ஒரு கணக்கு வச்சு ஒரு 3 மாத காலத்திற்கு இந்த வக்ர தன்மை முடிகிற வரைக்கும் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவர் இயல்பு தன்மை வரும்போது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் நம்ம இப்ப சொல்லியிருக்கிறோம். அதுபோக உங்களுடைய ஜாதகத்துல சில திசா புத்திகள்லாம் இருக்கும். இப்போ மேஷ ராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு தசை, சனி தசை, இந்த மாதிரியான திசா புத்திகள் இருக்கும். இந்த திசா புத்தியில நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள், ஏன்னா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான முயற்சிகள் எடுத்துட்டு இருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, இல்ல இதனால கடன் தொந்தரவுகள் இருக்குமா? சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க முழுமையா உங்களுடைய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான சில முயற்சிகளை செய்யுங்க. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.